இது வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன்னு வாயில என்ன கொடுக்கட்டையா சார் வச்சிருக்கீங்க? எங்க கட்சி தலைவர் பேச மாட்டார் செய்வார் எப்படி? 5 நாள் கழிச்சு எப்ப சாமி ரீல் அந்து போச்சு. கேட்டா நாங்க பேச மாட்டோம் செய்வோம்னு. உங்க செய்தியை தான் பார்த்துட்டுமே 30ஆம் தேதி வந்து செஞ்சு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் நீங்க சொன்ன அந்த காரணம் பஞ்ச் இருக்கு பாருங்க, வாய்ப்பே இல்லை. சினிமாவில் ஏதாவது வச்சிருந்தா கூட ஏதாவது 2 சீன் ஓடி இருக்கும். தூக்குல போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ப்ராப்பரா விசாரிங்க. விசாரிச்சு தூக்கு தான் சரியான தண்டனைன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு தூக்குல போட்டுருங்கன்ற. ஞானசேகரன் வயிறை கடிச்சின்னு செத்துட்டாரு, இல்லைன்னா எங்கேயாவது நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து எங்களை சுட முயற்சி பண்ணார், அதனால நாங்கள் சுட்டு காலி பண்ணிட்டோம். இஸ்லாமியர்கள் யாரும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. இது நம்முடைய மார்க்கத்திற்கு எதிரானது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சி தலைவர் விஜய் ஆளுநரை சந்திச்சு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. அதாவது இந்த பெண் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்து அவர்கள் பாதுகாப்பு சார்ந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னு. இப்ப தாவேகா கட்சியோடைய தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பெண் குழந்தைகளுக்காக, பெண் மாணவிகளுக்காக அவர் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருக்காரு. அதோட நகல் வந்து எடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த தொண்டர்கள் மூலமாகவும் பெண் தொண்டர்கள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு அது விஷயமா இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை மேலோட்டமா பார்க்கும்போது தாவேகா கட்சி தலைவர் செயல்பாடுகள் ஓகே அப்படின்னு தோணும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, சம்பவம் நடந்தது 24ஆம் தேதி. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், மற்ற கட்சி தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே 25ஆம் தேதி 26ஆம் தேதி ரியாக்ட் ஆயிட்டாங்க. சரிங்களா? ஆனா 30ஆம் தேதி வந்து நீங்க இந்த வேலையை செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கு? இது வரைக்கும் ஒரு குரல் கூட நீங்க கொடுக்கல. நல்லா பாத்துங்க, நீங்க இது வரைக்கும் வாய் திறந்து ஒண்ணுமே பேசல. உங்களோட கடைசி ஸ்பீச் நான் வந்து மாநாட்டுல பார்த்தேன். உள்ளபடியே நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுல சந்தோஷப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள்ல நானும் ஒருத்தன். ஆனா நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன் விஜய் ஏன் வந்தாருன்னு. ரியாக்ஷன் டைம் இருக்குல்ல, அரசியல்வாதிகளுக்கு ஒரு ரியாக்ஷன் டைம் ஒன்று இருக்கும் சார். ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுதுன்னா அங்க ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் வந்து இறங்கிடணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்மளால வந்து பல விஷயங்களை செய்ய முடியாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? பொறுமையா வந்து 30ஆம் தேதி கேட்கறீங்கன்னா அப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? 25ஆம் தேதி குரூப் டிஸ்கஷன். 25ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க எங்களுக்கு தெரியாது, பார்ட்டி கீர்த்தி எங்க இருந்தீங்களான்னு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு 26ஆம் தேதி போல ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்திருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த சீன் பண்ணலாம். நீங்க கார்ல சார் வரீங்க சார், ஓகே, போராட்டம் மக்கள் வந்து நாங்க என்ன பண்றோம், போராட்டம் பண்றோமா, இல்லைன்னா ஆளுநர் வீட்டுக்கு போலாமா, இல்ல எங்க போலான்னு நீங்க ஒரு சீன் செட் பண்ணிட்டு அந்த காரை நேரம் ஆளுநர் மாளிகைக்குள்ள போ சார், பிஜிஎம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிஜிஎம்க்கு நீங்க உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வெளியே வரீங்க, இதுதான் சார் சீனுன்னு உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்து அப்படி பண்ணாதான் நீங்க இதுக்குள்ள வருவீங்கன்னா நீங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்க வேண்டிய வேலையே இல்லையே. அதை பண்றதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே. ஒண்ணு சினிமா எடுக்கணும்னா சினிமா பக்கம் போயிடுங்க, இப்பவும் சொல்றேன். இல்ல அரசியல் கட்சிக்கு வரணும்னா அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நடங்க. இது வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன்னு வாயில என்ன கொடுக்கட்டையா சார் வச்சிருக்கீங்க? எங்க கட்சி தலைவர் பேச மாட்டார் செய்வார் எப்படி? 5 நாள் கழிச்சு எப்ப சாமி ரீல் அந்து போச்சுறான்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க கதை. 5 நாள் ஆகுது சார். சரி, அந்த லெட்டர்லயாவது ஏதாவது எழுதிருக்கீங்களான்னு பார்த்தா படிச்சு பார்த்தா 2 மேட்டர் தான் இருக்கு. சினிமாவில் எப்படி பஞ்ச் எழுதுவாங்க அந்த மாதிரி. அதாவது அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன். என்ன சார் இது பஞ்சு? இப்ப ரொம்ப முக்கியமா இது. நீங்க உள்ள வரும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அவ்வளவு நான் இன்னைக்கு வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன். உங்களோட பிரயோஜனம் கொஞ்சம் கூட இல்லை இந்த விஷயத்துல. சீரியஸா சொல்றேன், உங்களோட பிரயோஜனம் இதுல கொஞ்சம் கூட இல்லை. உங்க மக்கள் தொண்டர்கள் எல்லாம் நீங்க சீரியஸா ஏண்டா வந்தோன்ற நிலைமைக்கு நீங்க ஆக்கிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்ச நாள்ல. அவன் பதறி போய்கிட்டு இருக்கிறான். ஏங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது நமக்கு முன்னாடி போற ஒரு வாகனத்துல 2 வீலர்ல பெண்கள் அமர்ந்துட்டு போகும்போது அவர்களோட துப்பட்டாவோ அல்லது சாரியோ ஏதாவது அந்த வீல்ல பற்றுமோங்கிற பதட்டம் நமக்கு வரும்பொழுது நம்ம ஓடி போய் சொல்லிட மாட்டோமா, கேட்டுற மாட்டோமா, அவங்களை தடுத்து நிறுத்திட மாட்டோமான்னு எவ்வளவு பேர் ஓடி இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையாங்க? பதறி இருக்குமா இல்லையா?
இந்த பொண்ணோட விஷயத்துல விஜயோட ரியாக்ஷன் என்ன? 24ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 30ஆம் தேதி வந்து லெட்டர் கொடுப்பாரு. அது வரைக்கும் பேச மாட்டார். இது ஒரு கட்சி தலைவரோட வேலையா? இது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலையான்னு கேக்குறேன். உங்களுக்கு பார்ட்டி ஏங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் வெளிநாட்டில் வச்சாச்சு. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. டிவியை திறந்தா இதே சம்பவம் தான் ஓடுது. ஆனா உங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. கேட்டா நாங்க பேச மாட்டோம் செய்வோம்னு. உங்க செய்தியை தான் பார்த்துட்டுமே 30ஆம் தேதி வந்து செஞ்சு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் நீங்க சொன்ன அந்த காரணம், ஐயோ பஞ்ச் இருக்கு பாருங்க, வாய்ப்பே இல்லை. சினிமாவில் ஏதாவது வச்சிருந்தா கூட ஏதாவது 2 சீன் ஓடி இருக்கும். அதுதான் சொல்றேன், நீங்க ஒண்ணு படம் எடுக்க போயிருங்க, இல்ல ஒழுங்கா அரசியல் கட்சி நடத்துங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க. இதே மாதிரி 2022ல தான் காதலிச்ச பொண்ணு தங்கிட்ட திரும்பி பேச மாட்டேங்கிறாங்க, பெற்றோரை மீறி நம்ம கிட்ட பேச மாட்டேறாங்க, பழக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தன் ரயில் முன்னாடி பிடிச்சி தள்ளி விட்டான். அதுக்கு இப்ப தீர்ப்பு வந்திருக்கு, தூக்கு தண்டனை அப்படின்னு. நான் சொல்றேன், மொத்த தமிழ்நாட்டில் 11 தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மொத்த இந்தியா எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580க்கு மேற்பட்ட தூக்கு தண்டனை வெயிட்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு இன்னைக்கும் நீதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்க, அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பக்கம் நியாயம் இருக்காதான்னு தேடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா அவங்களை நம்ம வந்து தண்டிக்காம விட முடியுமான்னு முக்கியமா பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது எதுவுமே இல்லாத பட்சத்துல சரி போனா போது ஒரு 10 வருஷ தண்டனை இல்ல 20 வருஷ தண்டனையாவது கொடுத்தா அவங்கள நம்ம வந்து குறைந்தபட்ச தண்டனைக்குள்ள கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்க மனசளவுல எவ்வளவு வெறுத்து போயிருந்தா அந்த தூக்கு தண்டனைங்கிற தீர்ப்பை கொடுக்குறாங்க. அவன் என்ன கொஞ்ச நெஞ்ச வேலையை செஞ்சிருக்கான்? செஞ்சது அந்த பொண்ணை தள்ளி விட்டது. 2வது அந்த பொண்ணோட வீட்டுல இறுதி சடங்கு நடக்கிறதுக்குள்ளவே அவங்க அப்பா விஷம் குடிச்சு சாகுறாரு. சம்பவம் நடந்து இன்னைக்கு 2 வருஷம் கூட ஆகல, துக்கத்திலேயே அவங்க அம்மா இறந்திருக்காங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இறக்கிறதுக்கு இந்த மாதிரி சைக்கோ கேரக்டர் இருக்கு இல்லையா, இதுங்களை எல்லாம் நீங்க தயவு செஞ்சு களை எடுத்துருங்க. தூக்குல போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ப்ராப்பரா விசாரிங்க. விசாரிச்சு தூக்கு தான் சரியான தண்டனைன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு தூக்குல போட்டுருங்கன்ற. நீங்க நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு கருணை மனு போட்டு இவங்களெல்லாம் பார்த்து மற்றவங்க பயப்படணும் சார். இவன் நாளைக்கு திருந்தி வந்துருவான், சமுதாயத்துல நல்லவன் ஆயிடுவான், தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் முயற்சியே பண்ணாதீங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பவே நீங்க கிள்ளி தூக்கி போடுறது ரொம்ப நல்லது. ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கான் சார் அவன். வெறும் ஒரு சைக்கோ, தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்கான். அவனுக்கு நீங்க கருணை மனு போடுவீங்களா? சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துன்னு போய் மேல்முறையீடு பண்ணுவீங்களா? இதுக்கெல்லாம் ஆஜராகிற வக்கீல சொல்லணும், செருப்பாலியா அடிக்கணும். தயவு செஞ்சு இந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அத்தனை 580 பேருடைய வழக்கை எடுத்து விசாரிச்சு சில விஷயங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருங்க. தயவு செஞ்சு நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா இங்க இந்த மாதிரி இந்த பாருங்க, இப்ப ஞானசேகரன் எந்த பயமும் இல்லாம இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. மீடியா ரொம்ப பேச 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 என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இப்படியான செய்திகளை நீங்க கேட்பீங்க. அது ஞானசேகரன் வயிறை கடிச்சின்னு செத்துட்டாரு, இல்லைன்னா எங்கேயாவது நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து எங்களை சுட முயற்சி பண்ணாரு, அதனால நாங்க சுட்டு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை முடிக்க சொன்னா ஆலையை முடிக்கிறதுக்கான பிளான பண்ணுவாங்க. ஆனா நம்ம போடுற ப்ரெஷரு, கவர்மெண்ட்டுக்கு போற ப்ரெஷர் காரணமா இந்த மாதிரியான செய்திகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். தொடர்ந்து இந்த என்கவுண்டர்ஸ் பத்தி நான் பயந்துகிட்டு இருக்கேன். பாட்ஷா, காக்காத்தோப்பு பாலாஜி, அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா போன சில மாதங்கள்லயே ஒரு 5-6 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. அப்போ பிரச்சனையை முடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு வழி தெரியலன்னா என்கவுண்டர்ஸை கையில் எடுத்துடுறாங்க. இது முற்றிலும் தவறு. தவறு செய்த பெரிய பெரிய மனிதர்கள் இந்த மாதிரியான என்கவுண்டருக்குள்ள பின்னாடி மறைஞ்சு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது ஏன் புரிய மாட்டேங்குது? 2025 புத்தாண்டு நாள். இந்த நாள் ஜாதி, மதம், இனம் இதை கடந்து மக்கள் அத்தனை பேரும் இந்த கொண்டாட்டத்தை விமர்சையா கொண்டாடுவாங்க. பல பேர், எனக்கு நல்லா தெரியும், இதுல எந்த விதமான மத பாகுபாடும் இல்லாம இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது, காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா, இஸ்லாமியர்கள் யாரும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, இது நம்முடைய மார்க்கத்திற்கு எதிரானது அப்படின்னு போட்டிருக்காங்க. மத நல்லிணக்கத்திற்கு உட்பட்ட இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாடு இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்பொழுது அவருக்கு எதிராக எந்த விதமான செயலும் செய்யல. இங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லா மதத்தினரும் நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு தேசமாக இது மாறணும். மாறிடுச்சு, 99% மாறிடுச்சு. ஆனா மாறிடக்கூடாதுன்னு சில அமைப்புகள் நினைக்கிறது தான் இங்க வருத்தம் அளிக்கிறதா இருக்கு. இது அவங்க அறிக்கை விடுறாங்க, ரைட்டு. இதை எதிர்த்து கேட்க வேண்டிய எதிர்கட்சி யாராவது இதை பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுக்கு என்ன மறுப்பு சொன்னாரா? இது தப்புன்னு சொன்னாரா? சரி, மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு?
இது தவறு, நாங்க எல்லாம் ஒண்ணா அண்ணன் தம்பிங்களா இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள இந்த மாதிரியான எந்த விதமான பிரிவினையும் நீங்க பேசக்கூடாதுன்னு ஏன் அறிக்கை விடல? விடமாட்டாங்க. வாயில திண்டுக்கல் போட்டிருக்குல்ல, இது மாதிரி விஷயம் வரும்போது டக்குனு பூட்டு போட்டு லாக் போட்டுப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் புத்தாண்டை கொண்டாடினா என்ன சார் தப்பு? கொண்டாட்டங்கள் மக்களுடைய மனசுல மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல இருந்து கொண்டாட்டங்களையும், அந்த எல்லா கொண்டாட்டங்களும் ஆன்மீகத்தை நோக்கியே இருக்கும். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. ஒரு நியூ இயரா இருக்கட்டும், ஒரு பொங்கலா இருக்கட்டும், ஒரு பக்ரீத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விதமான பண்டிகையை வேணா நீங்க எடுங்க, ஆன்மீகத்தை நோக்கி கடவுள் ஒழுக்கம் இது மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுல ஏதாவது பலகாரம் செஞ்சு சாப்பிட்டு எல்லா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு கொண்டாட்டத்தை அது ஆரோக்கியமாகவும் ஆன்மீகத்தின் வழியாகவும் கொண்டு போகணுன்றது தான் நம்ம பேசணுமே தவிர, இஸ்லாமியர்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும், இது மார்க்கத்திற்கு எதிரானதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? எந்த நாட்டில இருந்துட்டு அவர் இந்த மாதிரி அறிக்கை விடுறாருன்னு எனக்கும் புரியல. கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ நீங்க புத்தாண்டு கொண்டாடுறதும் இஸ்லாமியர்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க விருப்பம் இருந்தா கொண்டாடட்டும், வேணான்னா விட்டுட்டு போட்டோம். ஆனா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் இங்க அதிகாரம் கிடையாது. அப்படி கொண்டாட விரும்புகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தாராளமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.